பட்டு எல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்களோட அன்புக்காக நான் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப அடைகிறேன். ஏன்னா உண்மையிலுமே ரொம்ப தூரம் தான். சாய்பாபா காலையிலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். மழை எங்களை மிரட்டிகிட்டு இருந்துச்சு. நானும் இம்மானுவேல் அண்ணன், சின்ன தூரம் அண்ணன், இங்கே ஃபஸ்ட்டு வந்தவங்கெல்லாம் கை கோர்த்து ஜெபிச்சோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆண்டவர் கேட்குற தெய்வமாக இருக்கிறார் என்பதை நான் அப்படி கண்ணு முன்னாடி காமிச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் 3 days 1 week நாங்கள் இதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆண்டவர் அற்புதமாக இந்த காரியங்களை செய்து முடித்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ரொம்ப நன்றி உள்ளவங்களாக நாங்கள் காணப்படுறோம். என்னுடைய சாட்சி நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறீங்க, எதுக்கு தான் கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எனக்கும் அதே தான் இருந்துச்சு. அன்றைய நான் எதை சொல்லணும், எல்லாமே நன்மையாக இருக்குது, நான் எதை சொல்லணும்னு சரியில்லை. சொல்லப்போனால் நான் ஒரு 6 வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக நான் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தேன் இங்கே. அதுக்கப்புறம் அதுவும் மழை தெரியும், பயங்கரமான மழை. எப்படியுமே தெரிஞ்சிடும் உங்கள் மழை பெய்யும், கரண்ட் இல்லாமல் போகும் கண்டிப்பாக. இதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு 1 month நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரை நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அநேகர் வர்றாங்க, எங்களோட குடும்பத்தார் வராங்க, உங்களுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிக்கணும், சொல்லணும், எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பாடின பாட்டு தான் என்னுடைய சாட்சி, வேறு ஒன்றுமே இல்லை. அது அழகாக நாங்கள் அக்கினியில் கடந்து வந்தோம். அந்த பக்தன் எந்த நிலையில் பாடினான்னு தெரியல. அடிக்கடி நான் அந்த பாட்டை கேட்குறது உண்டு. கேட்குறது மட்டும் இல்லை, ஆண்டவர் இது என்னுடைய அனுபவமாகவும் நான் காணப்படுறது உண்டு. என்னோடய குடும்பத்தார் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் சுரேஷ் யார் என்பது, சுரேஷ் பிரகாஷ் யார் என்பது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்களோட நிலையை அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கும்போது அழுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அதை வந்து அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியுது. என்னென்னா, ஆண்டவர் இயேசுநாதர் இவ்வளோ பெரிய தெய்வமாக இந்த 2 பேர்த்துக்கும், சுரேஷுக்கும் பிரகாஷுக்கும் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு சேலஞ்ச். ஏன்னா இந்த பாட்டு அப்படி தான் சொல்கிறோம், அக்கினியில் கடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லைப்பா. நான் கடந்து போயிட்டோம். நிறைய இடங்களில் நாங்கள் கடந்து போனது வாழ்க்கையில் அனுபவங்கள் இருந்துச்சு. நிறைய பேர் இவங்க பிழைப்பாங்களா, இவங்க வந்து வாழுவாங்களா என்ற நிலை இருந்துச்சு. என்னுடைய ஆண்டி இவங்க இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்க்கும்போது அது பெருமை பாராட்டுவதுக்கு அல்ல, ஆண்டவரே நான் என்ன செஞ்சதுக்கு நீங்கள் என்ன இவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்க. உங்களோட நாமத்தை நாங்கள் எப்படியோ கண்டு கொண்டோம். இவ்வளோ ஜீவனுள்ள தெய்வத்தை, இந்த தெய்வம் சத்தியம் உள்ளவர் என்பதை நாங்கள் கண்டு கொள்வதற்கு இத்தனை வழியான பாடுகள் வழியாய் நான் கடந்து போக வேண்டிய சூழலை ஆண்டவர் அனுமதித்தார். நிறைய பேர் நினச்சாங்க தண்ணீரில் கடந்து போத நாங்கள் மூழ்கி போகவில்லையா, முழுகிடுவாங்க நினச்சாங்க, எப்படியே அட்ரஸே இல்லாமல் நினச்சிடாங்க. ஆனால் நாங்கள் முழுகாமல் என்னுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐடியில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து டிகிரி பிபிஏ எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது இடம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸில் ஒர்க் பண்ணுறேன். எம்இ பியில் உள்ள பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறவங்களோடு நான் பணி செய்யும்போது நான் அப்படியே அழுவது உண்டு. ஆண்டவரே எனக்கு இந்த வேலை செய்வதற்கு எனக்கு நீங்கள் என்ன தகுதி கொடுத்தீங்க, நான் வாழ வைக்கணும் இல்லையா, ஒரு குடும்பத்தை போஷிக்கணும் இல்லையா. அதனால் ஒரு வேலையும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடங்களிலும் இதே மாதிரி சூழல் வரும்போது, கடந்து போகும்போது, சேலஞ்சான வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது ஆண்டவர் அதை கருகாமல் அதை முன்னெடுத்து நடக்க செய்தார். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன எப்போ பார்த்தாலும் இயேசுன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு, வேறு வழியே இல்லை, இதுதான் காரணம், இதுதான் எங்களுக்கு ஆதாரம். வந்து இந்த இயேசு தான் எங்களை காப்பாற்றினார், இந்த இயேசு சுவாமி தான் எல்லா தீங்குக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வழி கொடுத்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்காமல், அவரை நாங்கள் போற்றாமல், அவரையே பற்றி நாங்கள் பேசாமல் என்னால் இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் செய்தாங்க, அவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தார். அதனால தான் லாஸ்ட் கவி இப்படி சொல்கிறது, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய இடங்களுக்கு நான் பயணப்பட்டு, இயேசு நல்லவர், அவரை நம்புங்கள், அவர் விடுதலை கொடுக்கிறவர்,
உன் பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்கிறவர் என்ற சொல்லுக்கு அடிப்படை அவர் என்னை எங்கேயுமே வைக்கப்படுத்தல, எங்கேயுமே என்னை தலைக்குனி வைக்கல. என்னுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை பகுதிகளாக இருந்தாலும் சரி, நான் இங்கே குடியிருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அநேகர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு, ஒரு துக்கத்தோடு, மனதில் எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்க கூடுமானால் அதுக்கு ஒரு விடை எனக்கு கிடைச்சிச்சு. அது இயேசுதான். என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவது உண்டு, டே எனக்கு இந்த உலகத்தில் சொத்தோ எதுவுமே கிடையாது, எதையுமே நான் சேர்த்து வைக்கல. ஆனால் ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், இந்த இயேசுநாதர் பிடிச்சிக்கோ. ஜெஃப்ரிட்ட நான் சொல்லுவது உண்டு, இந்த இயேசுநாதனை பிடிச்சிட்டா அவர் விட மாட்டார். கண்மூடித்தனமாக நான் பிடிச்சிட்டேன். நான் எங்கேயும் போனதில்லை, அவரை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா அவர் எல்லா சூழலிலும் என்னை தாளாட்டி, என்னை அழகுபடுத்தி, நான் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போன கொஞ்சி என்னை வழி நடத்துகிற தெய்வம். நாங்கள் குடும்பம் ஒன்று தான், எங்களுக்கு பெரியவங்க வீட்டில் கிடையாது. சில காரியங்கள் டிசிஷனில், சில காரியங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் அதுலேயும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் முழங்கால் போட்டு கேட்பது உண்டு. ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும் என்று. ஆண்டவர் எங்களுக்கு அழகான வழிகளை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறார். சங்கீதம் 106 சங்கீதத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரேட்சையை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தில் ஓரம் கலங்கி பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். 4வது வசனம், கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நீ கண்டு கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட என் மேல் அவர் நன்மையை கண்டதுனால இவ்வளவு தூரம், எனக்கு 47 வயது ஆகுது, என் கூட ஆண்டவர் நடந்து வர்றதை நான் உணர முடியுது. என் கூட தோளில் சுமக்கிறத நான் உணர முடியுது. என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு 2 பேர் கொடுத்தாங்க. என் மனைவியை அன்று அற்புதமாக அவளுக்கு நான் உண்மையிலுமே நன்றி சொல்லதான், அவளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. சொல்லப்போனால் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் அவள் ஒரு நாளும் என்னை பார்த்து திட்டினதோ, என்னை பார்த்து கேள்விகள் கேட்டதோ இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜான்சி பற்றி நல்லா தெரியும். சில டைமில் 2 நாள் பேசாமல் கோவிச்சிட்டு இருப்பாங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போகல, கடைக்கு எங்கேயாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்க போகலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் நிறைய பெத்தேல் மினிஸ்ட்ரியில் நான் இன்வால்வ் ஆகிறதுனால நிறைய தம்பி தங்கச்சிமாருங்க எங்கள் இல்லத்தில் தங்கும்போதும் அவர்களுக்கு சேவை செய்வதில், அவங்க முழு நேரத்தையும் அவங்க ஒதுக்குவதில் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். நான் நன்றி அவங்களுக்கு மாத்திரமில்லை, அந்த குடும்பத்தாருக்கும் நான் நன்றி உள்ளவங்களா. அவங்க அப்பா அவங்க கேட்டாங்க, என்னை பெண் பார்க்க வரும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. அது இன்னும் ஞாபகம் என் காதில் எப்பயுமே ஒழிச்சிட்ருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, வேறு எதுவுமே கேட்கல, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எங்கேருந்து வந்த, அப்படி ஒன்றுமே கேட்கல. ஒரே ஒரு கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ற ஒரே ஒரு கேள்வி தான் அவங்க ஜான்சியை கொடுத்தாங்க. ஆண்டவர் இந்த நாட்கள் மட்டும் எங்களை அருமையாய் 2 பிள்ளைகளை எங்களை கொடுத்து ஆசீர்வாதமாக வைத்தார். இன்னொன்று சொல்லணும்னா, முக்கியமான ஒரு என்னுடைய பையன் ஜெஃப்ரி குறித்து தான் சொல்லணும். கண்டிப்பாக அவன் ஆண்டருக்குள்ளே வளர்ந்துட்டு வரான். போன வருஷம் எங்கள் எல்டர்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி. நான் அதை அனுமதிக்கலை. அவங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு அது பின்ன சொன்னேன், எனக்கு தான் ஜெஃப்ரி தெரியும், ஒரு விஷயம் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு பர்சனலாக கேட்டப்போ என்னுடைய எல்டர்ஸ் அது அவங்க கன்சிடரேஷனில் வச்சாங்க. அதுக்கு நன்றி. இப்பொழுது மனப்பூர்வமாக நான் சொல்ல முடியும், ஆண்டருக்குள்ளே அவன் அதிகமாக வளர்ந்துருக்கிறான், ஆண்டருக்குள்ளே பலமாக இருக்கிறான். அவன் காலையில் ஜீபிக்கிறதும் தனி தியானம் பண்ணுறதுல அவன் ரொம்ப உற்சாகமாக உடையவனாய் அநேக ஊழியங்களில் அவனும் முயன்று வர எனக்கு உதவுகின்ற முறையில் அவன் பயன்பட்டு வரான். அவனுடைய காலேஜில் அட்மிஷனுக்காக அது சொல்லணும். கண்டிப்பாக அவன்கிட்ட காலேஜ் அவன் மார்க்கு பார்க்கும்போது அவன் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவன் கதிர் காலேஜில் போய் நான் அட்மிஷன் ஃபீஸ் கொடுத்துட்டேன். எப்படியாச்சும் என்னோட அவன் மார்க்கில் அதுதான் அவனுக்கு கிடச்சிச்சு. மற்றதெல்லாம் டொனேஷன் கொடுத்து தான் சேரணும் வேண்டியதாக இருந்துச்சு. அது நான் முடியாதுன்ட்டேன். ஜெஃப்ரி நான் முடியாதுன்னு, எல்லா காலேஜிலும் நம்ம போகலாம். அன்றைக்கி ஒரு 2 நாள் எல்லா காலேஜையும் போனோம். எல்லா காலேஜையும் போயிட்டு ஒரு இடத்துலையும் அவனுடைய மார்க்குக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல. ஆனால் அவன் ஜெபிச்சுட்டு இருந்திருக்கான், ஆண்டவரே நான் இந்த கோயம்புத்தூரில் தி பெஸ்ட் காலேஜ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு பிஹெச்டி பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் ஓரளவு ஓகே இட்ஸ் குட் காலேஜ்னு தெரியும். ஆனால் அவனே, நான் ஒன்றுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல.
அவன் நெட்டில் எடுத்து அவனுடைய மார்க்கை அப்லோட் பண்ணி எல்லா விதத்திலும் அவன் பார்க்கும்போது திடீர்னு என்கிட்ட வரான், டாடி எனக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்கிறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். சரி போய் பார்த்தா அங்கே கடல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பயே நினச்சேன் மனசில், எப்படியும் அவிசுவாசம் இல்லைங்களா பிலிப்பு மாதிரி, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன டவுட் தான் வருது இல்லையா, டேய் என்னடா இது கிடைக்குமாடா அப்படின்னு அவன் சிரிச்சா என்னை பார்த்து, டாடி சும்மா உட்காருவோம் அப்படின்னா. சும்மா டீ குடிச்சிட்டு பப்ஸு சாப்பிட்டுட்டு அந்த டைமை நானும் ஜான்சி பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே பேட்ச் அப்போ ஈவன் ஜெஃப்ரிக்கு மதியான பேட்ச்சு உட்காந்துட்ருக்கோம். நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானான், உங்களுடைய பிள்ளைக்கு அவன் ஆசைப்பட்றான், எனக்கு இந்த காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியும், ஆனால் டொனேஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்த ஆட்களை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதனால் நான் சரிடா உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இவனுக்கு 2 o'clock பேட்ச்சு, பெரிய ஆடிட்டோரியத்தில் உட்காந்துருக்குறோம். ஒரு எப்படி 300-400 பேர் ஸ்க்ரீனில் ஓடுது, என்னென்ன கோர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணணும். 2 minutes அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேணும்னு சொல்லிட்டான். சத்தியமாக கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன் மனசில். நான் சொன்னேன் போகலாமா, நான் சும்மா சொன்னேன் போகலாம், வீட்டுக்கு போகலாமா, இல்லைப்பா நம்ம பார்ப்போமே. ஜெஃப்ரி சொன்னான், ஆனால் டாடி போயிடலாமா அவனை, இல்லை பார்ப்போமே என்ன மாதிரி ப்ரொசீஜர் போகுது பார்க்கலாமே என்ன. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் எங்களுடைய டேன் வரும்போது 3 சீட் இருந்துச்சு, 2 சீட்டு முடிஞ்சிச்சு. பக்கத்தில் ஒரு சீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து கன்ஃபியூஷனில் ஃபிசிக்ஸ்க்கு எடுக்கணுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமான்ட்டு அப்படியே தள்ளாடிட்டு, அந்த மேடம் நீங்கள் சொல்லுது நீங்கள் 1 minute தான், அது சீக்கிரம் சொல்லிச்சு. அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல, திடீர்னு எனக்கு வேண்டான்னு சொல்லிச்சு. உடனே அந்த மேடம் டக்குன்னு பிளாக் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அதை பிளாக் பண்ண உடனே அவனுக்கு அது கிடச்சி. எனக்கு ரொம்ப ஆண்டவரே இதுதான் நாங்கள் அந்த பாடல் தான். ஆண்டவரே அது என்ன நீங்கள் நடக்குன்னே தெரியல, நாங்கள் போயிருக்கலாம், ஆனால் உட்காந்து அந்த இடத்துல அவன் விரும்பின அந்த கோர்ஸ் அவன் கொடுத்தாங்க. இது எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல. என்னோடய ஆஃபீஸில் சொல்லும்போது எல்லாமே கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. அந்த பிஹெச்டி எனக்கு தெரியாது, அவ்வளோ தெரியாது. ஆனால் அவ்வளோ பேர் கங்க்ராச்சுலேஷன், எப்படி வாங்கினீங்கன்ட்டு ஒரே கேள்வி. அதான் நான் நினச்சேன், ஆண்டவருக்காக நிற்கும்போது, ஆண்டவருடைய செயலை நம்ம எடுத்து செய்யும்போது அவர் எனக்காக நிற்பதை நான் உணர முடிந்தது. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், என்னுடைய ஊழியத்திலும், என்னுடைய மற்ற எல்லா விதத்திலும் அவருடைய கரத்தை மாத்திரம் நான் நம்பி, ஆண்டவரே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஆண்டவரே உம்முடைய கரம் இல்லைன்னா, நீங்கள் இந்த ஊழியம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே போயிடுறேன். நான் நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஆனால் ஆண்டவர் சில இடங்களில் என்னை உற்சாகப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தி, இந்த பாடல் மூலமாக என்னை நடத்துவதை என்னால் உணர முடியுது. அதனால தான் என் குடும்பத்தாருக்கு முன்பாகவும் என் சபையாருக்கு முன்பாகவும் நான் சொல்ல முடியும், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் நல்லவர், என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், இன்மைக்கு மட்டுமல்ல என்றும் அந்த இடத்துக்கு போய் சேரும் வர என்னை கைவிடாத ஒரு தெய்வம் என்பதை எங்கும் என்னுடைய பையன் சொல்லுவான், டாடி எங்கே போனாலும் உன் சாட்சி சொல்லிடுறிய, சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. ஏன் அவன் சொல்லுவான், அவனுக்கு வந்து அது ஒரு வேறு மாதிரி வந்து யோசிக்கிறான். நான் சொல்ல முடியாத வெக்கம்தான், அது ஒரு சில இடங்களில் நமக்கு தடுமாற்றம் தான் இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் நான் பாடாமல் இருக்க முடியாது, உனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்ன்னு நான் தான் சொல்ல முடியும். அது நீ சொல்கிறதுனாலையோ உங்கள் அம்மா சொல்கிறதுனாலையோ நான் நிற்பாட்ட மாட்டேன். எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ என் ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று ஓயாமல் சொல்லுவேன் என்பதை நான் சப்தம் எடுத்துக்கேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்காக நான் ஜெபத்துக்காகவும் சொல்கிறேன். இந்த சாட்சியோட தப்பாக எடுத்துக்காங்க நேரத்தை. ஏன்னா பெத்தேல் மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் உள்ளே இறங்கியிருக்கோம். நாங்கள் 23-24 டிசம்பரில் மாத்திரம் நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்வதை மாத்திரமல்ல, ஆண்டவரை பற்றி அவர்களை வேலைக்கு சேர்த்து அவர்களோடு கூட நாங்கள் பயணிக்கிறோம். நம்முடைய சபையில் அநேகர் உண்டு, அவர்களும் கை கொடுக்குறாங்க. எங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பணத்தினாலும் மற்ற எல்லா வித திருமண காரியங்களை நாங்கள் செலவழிக்கிறோம். எனக்காக முக்கியமாக ஜெபம் பண்ணோம். எல்லா இடத்துலையும் நான் தான் கையெழுத்து போட்டுருக்கிறேன் திருமணத்துக்காக. அதனால் ஆண்டவருக்காக நீங்கள் அது பயம் தான் இருக்கும். சில பேர் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். பின்ன ஸ்டடீஸில் பின்ன அவங்களோடு இணைகிறோம். அந்த போர்டு மெம்பர்ஸோடு, பெத்தேலுடைய போர்டு மெம்பர்ஸோடு எங்களை இணைத்துட்டாங்க. அந்த இணைத்து இதுலேயும் நாங்கள் ஆண்டவருக்காக செய்யணும். உங்கள் ஜெபங்களில் எப்பயாச்சும் நீங்கள் யோசிக்கும்போது, நீங்கள் எங்களை நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தும் போது, இது சுரேஷை என்னோடய குடும்பத்தாருக்கு இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அடுத்ததாக நம்ம